2017 2021 வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய ஓட்டைகளை இது பண்ணியிருக்காங்க. அந்த ஓட்டைகள்லாம் சரி செஞ்சு ஊழல் எல்லா விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு. இது உண்மையில் 100% 100% சரி என்று சொல்லுவேன். முக்கியமா 2021 23 வரைக்கும் நடந்தக்கூடிய அந்த டாஸ்மாக் பற்றின விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே திமுக வெளிநடப்பு செய்யறாங்க. நான் பலமுறை கிட்டத்தட்ட 2013 இன்னைக்கு 2026 13 ஆண்டுகளா நான் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் திமுக பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக போன்ற ஒரு தரமான எதிர்கட்சி இந்தியாவிலே கிடையாது. ஏனென்றால் 6 மாநிலங்களில் அரசியல் சூழல் பார்த்து விமர்சனம் மட்டுமல்லாமல் அரசியல் சூழல் தேர்தல் நேரத்திலும் சரி பல்வேறு நேரங்களிலும் போய் கலந்து கள ஆய்வு செய்யக்கூடிய அப்படி இருக்கும் தருவாயில் எல்லா இடத்திலும் பார்த்ததை விட தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா அந்த இடத்துல உட்காந்து வெளிநடப்பு செய்யாம உட்காந்து ஃபேஸ் பண்ணிருக்கணும். இருமொழி கொள்கை பத்தி ஆகட்டும், மேகதாதானை பிரச்சனை ஆகட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும், இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெளிவான எக்ஸ்பிளைன், அவரோட நிலைப்பாடு என்ன, அரசு எந்த நிலைமையில இருக்கு, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி பண்ண போறோம், தமிழ்நாட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபினான்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை மேற்கோள்களை காமிட்டிருந்தார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2021 நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மாண்புமிகு கலைஞர் அவர்களுக்கு சென்ட்ரல் ஃபங்க்ஷன் போனாங்க. அன்னைக்கு பிரசிடென்ட்டோட அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல சொல்லும்போது நான் நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியோட முடிவுல கூட நேஷனல் ஆந்தம் பாடம், இந்த விஷயத்த சூப்பரா மேற்கோள் காட்டி பேசுறாங்க. ஏன்னா கடந்த 40 நாட்களா தமிழ்நாட்டுல என்ன விஷயம் தலைவரிச்சு ஆடுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்டசபையாகட்டும் ஏனைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் நேஷனல் ஆந்தம், அதாவது தேசிய கீதம் 2 முறை பாடப்படுவதாகவும் தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை மட்டும் அதுவும் 2வதாக பாடப்படுவதாகவும் பல்வேறு தலைவர்கள், இன்ஃபேக்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் கூட, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கூட இந்த விஷயமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அப்படி இருக்கும் சூழல்ல திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2021 நடந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி அதுக்கான ரெக்கார்டையும் சட்டசபையில அவை குறிப்புல கொண்டு வர லெவல் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது இவங்க எல்லாம் தமிழ் சொல்லிட்டு வெறும் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நாடகம் தான் ஆடுறாங்க இப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. இந்த விஷயம் உண்மையிலே மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இந்நாள் வரை திமுக கட்சியானது பண்பாடு கலாச்சாரம் என்ற பேரில் தமிழ் என்று வேண்டுமென்றே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கார். அந்த வார்த்தை உண்மையில் விஜய் வாயில் வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று.